Good day to you all. Glad to meet you all again. இன்னைக்கு நாம 10-day beginners preparatory class in day 7 இருக்கின்றோம். இந்த 10 நாட்கள் வகுப்பு விசேடமாக ஆரம்ப நிலை பயிலுனர்களுக்கும் பள்ளிகளில் கற்கும் சிறார்களுக்கும் ஆனது. இந்த 10 நாட்கள் வகுப்பில் நாம் இதுவரை Day 1 introduction, அதாவது introduction to word classes. Day 2 will nouns, naming words. Day 3 pronouns, words instead of nouns. Day 4 verbs, that means action or state word. Day 5 adjective, words describing nouns. Day 6 adverbs, verbs describing verb or adjectives or adverbs என்பதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்து முடித்து விட்டோம். வீடியோ லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். பார்வையிடாதவர்கள் பார்வையிட்டுக் கொள்வதோடு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க. I will help you. Preposition இந்த சொல்ல எப்படி வாசிக்கணும்? Preposition. Preposition இது பொசிஷன் என்கின்ற இரண்டு சொற்கள் இணைந்தது. இப்படி பிரித்து எழுதினீர்களாயின் பொசிஷன் என்பது நிலையை குறிக்கும். These are words describing positions of a noun, a pronoun or a noun phrase. அதாவது ஒரு பெயர் சொல்லியாகட்டும், பிரதி பெயர் சொல்லியாகட்டும் அல்லது பெயர் சொற்றொடர். ஒரு சொல்லு கேட்கலாம், அது நவுன் எழுதுவோம். அதுவே ஒரு சொற்றொடர் வந்துட்டு சொன்னா அது நவுன் phrase அப்படின்னு சொல்லுவோம். வாங்க உதாரணம் பார்ப்போம். அதாவது on Monday, to me, in that small classroom என்ற வார உதாரணங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். She is the door. இதில் நாங்க எதுவுமே போடல. உங்க எல்லாருக்குமே தெரியும் she என்றது என்ன pronoun, is என்றது ஒரு verb, the door என்பது a noun. அப்ப வினை சொல் இருக்குது, பிரதி பெயர் சொல் இருக்குது, பெயர் சொல் இருக்குது, அதாவது பெயர் சொல் இருக்குது. அப்ப எல்லாமே சேர்ந்து ஒரு வாக்கியம் வந்துட்டு தான். இதற்கு என்ன அர்த்தம்? அவள் தான் அந்த கதவு, அவள் கதவாக இருக்கிறாள் அப்படின்றதுதான் இது இந்த மீனிங். அப்படிங்கறதுதான் இது இந்த மீனிங். அப்படி இருக்க முடியுமா? நிச்சயமா இல்லை. இங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. அது என்ன? வாங்க பார்க்கலாம். She is at the door. திருப்பி சொல்லி பாருங்க. She is at the door. She is the door. எங்களுக்கு சொல்லவே அது பிள்ளை போல தெரியும். அர்த்தமும் தப்பானதுதான். இதை சொல்லி பாருங்க. She is at the door. She is at the door. இங்கு at என்னும் preposition இந்த வாக்கியம் முழுமை பெறுவதற்கு உதவி செய்கிறது. இங்கு அவள் மற்றும் அந்த கதவுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை தெளிவா காட்டுது. அவளை அந்த கதவு சார்பாக அவளுடைய நிலையை பொசிஷனை எடுத்து காட்டுகிறது. அட் என்னும் ப்ரொபோசிஷன் நல்லா விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப அவளை கதவு சார்பாக என்ன நிலையில நிக்கிறான்றத நாங்க சொல்றோம். She is at the door. கதவருகில் நிக்கிறா. இப்ப பாருங்க, ரெண்டு பொருட்கள், ரெட் பால், the table, ரெண்டு nouns, ரெண்டு பொருட்கள், பெயர் சொற்கள். அங்க ரெட் பால் அண்ட் அட்ஜெக்டிவும் சேர்ந்து வந்துட்டது. ஏன் பால வந்து விவரிக்குது ரெட்ன்றது. பரவாயில்ல பாப்போம். A red ball is blank the table. அப்போ இங்கு நாம் ஒரு preposition போட்டோம் என்று சொன்னா அந்த பால் மேசை சார்பாக என்ன நிலையில் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாகிவிடும். அதற்கு நாம் பயன்படுத்துவது என்ன? on என்னும் preposition. A red ball is on the table. A red ball is on the table. மேசையில் இருக்கிறது, மேசை மேலே இருக்கிறது. மேசை மீது, மேலே என்பதை விட மீது என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கு. இவ்வாறாக நாம் அன்றாடம் பேசக்கூடிய வாக்கியங்களில் முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய prepositions பற்றி தெளிவாக என்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த சேனலை இப்போதான் முதல் தடவையாக பார்க்கிறீர்களாயின் அல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Let's move on to the video. Prepositions. இதை நாங்க தமிழில் முன் இடை சொற்கள் என்போம். உங்களுக்கு தெரியும், நான் முதலில் சொன்னேன், ப்ரீ என்றது என்னது முன் என்பதை குறிக்கும், பொசிஷன் என்பது என்னது இடத்தை குறிக்கும். அப்ப முன் இடை சொற்கள் இடையில தான் இது வரும் வாக்கியத்துல. இறுதியில வர சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதெல்லாம் பிறகு நாங்க படிச்சு கொள்ளலாம். விதிவிலக்கு எல்லாம் இருக்குந்தானே. விதி என்று ஒன்று இருந்தால் இப்போ நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை இடைச்சொற்களாக பயன்படுகின்றன. எப்படி அமையும்? ப்ரிபோசிஷனோட பின்னால் ஒரு நவுன் வரலாம், ப்ரொனவுன் வரலாம், அல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ் வரலாம் அப்படின்னு பார்ப்போம். This preposition is used to show direction, time, place, location or spatial relationship. திசையை குறிக்கலாம், நேரத்தை குறிக்கலாம், இடங்களை குறிக்கலாம், அமைவிடங்களை குறிக்கலாம், அல்லாட்டிக்கு இடம் சார் தொடர்பு அதை பற்றி கூட சொல்லலாம். இவற்றில் அடிப்படை பயிலுனர்களாக அத்தியாவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ப்ரிபோசிஷன்ஸ் என்று நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்க இந்த டைமை குறிக்கிற ப்ரிபோசிஷன்ஸ் ஒரு சிலது, பிளேஸை குறிக்கிறது ஒரு சிலது, அதே மாதிரி டிரெக்ஷன், ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப், இவற்றுக்கெல்லாம் ஒரு சில உதாரணங்களை பார்த்துவிட்டு தெளிவாக மேலும் உதாரணங்களை பார்ப்போம். Prepositions of time. At, in, on. இதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். இதை தவிர until, during, while இப்படி எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் நாங்க பிறகு படிக்கலாம். அடுத்து நாங்க பார்ப்போம் prepositions of place. அங்கேயும் இந்த at, in, on என்பவை வரும். அது மாத்திரமில்லாம between, near, under, behind என்று பலது இருக்கு. அடுத்து நாங்க பார்ப்போம் prepositions of direction. Into, across, towards, around, through, from அந்த வாரிவற்றுக்கு உதாரணம் சொல்லலாம். இந்த ப்ரொபோசிஷன்ஸ் பயன்படுத்தும் போது அந்த வாக்கியத்தில் வர்ற வினைச்சொல் திசை மற்றும் நகர்வு கொண்டதாக இருக்கும். அதாவது அந்த வினைச்சொல் ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டை குறிக்கும், திசை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்து நாங்க பார்ப்போம் prepositions of spatial relationship. இடம் சார் தொடர்பு. against, ஏதோ ஒன்றுக்கு எதிராக. இப்ப உதாரணத்துக்கு ஏணியை சாத்து வைப்பீங்க, சில வேளை சுவர்றதுகள்ல நாம சாய்ந்து நிற்போம். அப்ப against the wall, against the door அந்த மாதிரி. அடுத்து opposite, beside, within, இதெல்லாம் என்னது ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய ப்ரொபோசிஷன்ஸ். இப்படி 100க்கும் மேற்பட்ட ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் நான் சொல்லி தருகிறேன். உங்களுக்கு இது தொடர்பான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதுமானது. இவற்றில் இன், ஆன், அட் ஆகிய 3ம் ரொம்பவே முக்கியமானவை. இவற்றை பயன்படுத்தாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். இங்கு இன், ஆன், அட் டைம் ஆக இருந்தால் என்ன, பிளேஸ் ஆக இருந்தால் என்ன, வீட்டளவில் பெரிய பகுதியை, பெரியவற்றை குறிப்பதற்கு பயன்படுத்துவோம். எதை? இன் என்னும் ப்ரொபோசிஷன். உதாரணத்துக்கு பார்ப்போம். இன் டைம், ப்ரொபோசிஷன் ஆஃப் டைம். இதை பார்த்தோம் என்று சொன்னா வருடம், மாதம், சீசன், காலநிலைகள், இது மாதிரி குறிக்க பயன்படும். வருடம் உங்களுக்கு தெரியும் எத்தனை நாட்கள் இருக்கு? 365 நாட்கள் இருக்கு. மந்தண்டா பிப்ரவரி என்றால் என்னது? 28, 29, இல்லாட்டி மற்ற மாதங்கள் 30, 31 நாட்கள் நிச்சயமா இருக்கும். அது மாதிரி சீசன் என்று சொன்னா 3-4 மாதங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சீசனாவே இருக்கு. அப்போ இது போல பெரிய பகுதியை, காலத்தின் பெரிய பகுதியை குறிக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஒன்று எடுத்துக்கொள்றீங்க, இந்த நாளையும் நாங்க பிரிக்கலாம்னு படிச்சிருக்கிறோம். அப்படி பிரிக்க பிக் பார்ட் ஆஃப் த டே குறிக்கிறதுக்கு இன் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நாங்க இந்த மார்னிங் சொல்றோம்? காலையில 6 மணில இருந்து மதியம் என்ற அந்த டைம் வரும் வரைக்கும் உள்ள பகுதியே மார்னிங் தான். இன் தி ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுவோம். மதியம் தாண்டினால், நண்பகல் தாண்டினால் பிறகு ஈவினிங் நாங்க சொல்ற வரைக்குமான காலப்பகுதி ஆஃப்டர்நூன். அப்ப இன் தி ஆஃப்டர்நூன். அதே போல ஈவினிங் என்பது பின்னேரம் 5 மணில இருந்து நீங்க படுக்கைக்கு செல்றது வரையிலான நேரம் ஃபுல்லாவே ஈவினிங் தான். அதனால தான் இன் தி மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன்,
இன் தி ஈவினிங் அப்படின்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சிச்சா? அது ஒரு நாளென்ற பகுதி தானே, அப்ப ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிக்காங்க. அடுத்து நாங்க பார்ப்போம், பிளேஸ குறிக்கும் போது காமன் பிளேசஸ் ஒரு an ஏரியா இதை குறிக்கும். அடுத்தது பார்க்கலாம், உதாரணத்துக்கு நாடா இருக்கலாம், நகரங்களா இருக்கலாம், அந்த மாதிரி. அடுத்து வந்து பர்சனல் வெஹிக்கிள். பர்சனல் வெஹிக்கிள் உதாரணத்துக்கு கார், டாக்ஸி, 3 வீலர், இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் வந்து அது கட்டாயம் கூட சொந்தமான வெஹிக்கிளா இருக்கணும்ன்ற தேவை இல்லை. அதுக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா எழுந்து நடமாட உங்களால முடியாது. உட்கார்ந்து மட்டும்தான் பயணம் செய்யக்கூடியதா இருக்கு. அடுத்தது பிரிண்டட் மெட்டீரியல்ஸுக்கு வந்து நாங்க இன் தான் பயன்படுத்துவோம். இந்த நியூஸ் பேப்பர், இந்த புக், இந்த மேகசின் அப்படின்னு. இப்போ நாங்க உதாரணங்கள் பார்ப்போம். அவன் நகரத்தில் வசிக்கிறான். He lives blank the city. நாங்க சொல்லலாமா he lives on the city? No. He lives at the city? No. நகரம் என்பது ஒரு பெரிய பிரதேசம். He lives in the city. He lives in the city. அவள் 2000ஆம் ஆண்டில் பிறந்தாள். She was born blank 2000. இந்த பிளாங்க்ல என்ன வரும்? on வருமா? இல்ல. at வருமா? இல்ல. ஏன்? 2000 என்கின்ற வருடத்துல ஜனவரி 1st இருந்து டிசம்பர் 31 எப்ப வேணும்னாலும் அவ பிறந்திருக்கலாம். அப்போ அதுல எத்தனை 365 கால் நாட்கள் இருக்கு. அப்ப நிச்சயமா நாங்கள் in என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். She was born in 2000. She was born in 2000. அடுத்து நாங்க பார்ப்போம், அவர்கள் காரில் சென்றார்கள். They went blank a car. இங்க நாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், கார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். கார் என்பது என்ன? எழுந்து நடமாட முடியாத ஒரு வெஹிக்கிள். வேற உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து போக வேண்டிய. And it's a personal vehicle too. So they went in a car. They went in a car. நான் அவளை காலையில் சந்தித்தேன். காலை என்றது ஒரு நீண்ட பொழுது. மதியம் நண்பகல் வரைக்கும் உள்ள பொழுதே காலைதான். அப்போ I met her in the morning. I met her in the morning. இப்போ உங்களுக்கான வினா, அவள் அதை பத்திரிகையில் வாசித்தாள். She read it blank the newspaper. Comment your answer. Very good. ரொம்ப இலகுவா இருக்கா? அடுத்து நாங்க பார்ப்போம் on. Preposition of time என்ற வகையில் எடுத்து பார்ப்போமா இருந்தா, ஒரு நாள் அல்லது ஒரு திகதி, that means a specific day, இதை குறிக்கிறதுக்கு நாங்க on பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு on மதர்ஸ் டே, on ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக் டேயா இருந்தாலும் on பயன்படுத்துவோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு டேட்டை குறிக்கணும், இல்லாட்டி ஒரு டேயை குறிக்கணும். on Monday, on 12th, on 12th May, இந்த மாதிரி டேட்டையும் குறிக்கலாம். அடுத்து நாங்க பார்ப்போம், preposition of place ஆக வரும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே நாங்க வந்து on தான் பயன்படுத்துவோம். டிஜிட்டல் மீடியாவுக்கு on பயன்படுத்துவோம். இது மாத்திரம் இல்லாம வெர்டிகலி, அதாவது நிலைக்குத்தாக அல்லது ஹாரிசான்டலி கிடையாக அந்த சர்ஃபேஸ்ல தளத்துல வந்து டச் பண்ணிக்கொண்டு தொட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு பொருள் இருக்குமே இருந்தால், சுவர் மாதிரி நிலைக்குத்தானதா இருக்கலாம், மேஜை மாதிரி கிடையானதாக இருக்கலாம். அதுதான் நான் மீது அப்படின்னு சொல்ல, மேலே என்பதை விட ஒண்ணுக்கு மீது என்பது பொருத்தமானதாக இருக்கு. மேஜை மீது, சுவர் மீது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாங்க preposition of place ஒன்ன பயன்படுத்துவோம். வாங்க உதாரணங்கள் பார்ப்போம். நாம் திங்கட்கிழமை அங்கே ஒன்று கூடினோம். We gathered there blank Monday. இங்கு திங்கட்கிழமை என்பது ஒரு டே, ஒரு நாள். ஆகையால் in, on, at இதுல எது பயன்படுத்துவோம்? Very good. On Monday. On Monday. We gathered there on Monday. நீங்கள் ரயிலில் போக முடியும். You can go blank the train. You can go blank the train. இங்க ரயில் என்பது உங்களால் எழுந்து நடமாடக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனம். அது மட்டும் இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதனால என்ன போடுவோம்? Well done. On. On. You can go on the train. You can go on the train. அவள்
கலண்டரை சுவரில் மாட்டினாள். சுவர் மீது மாட்டினாள். She hung. Hang என்ன மாற்றுறது? அதிന്റെ இறந்த கால வடிவம் past form hung. She hung the calendar blank the wall. என்ன சொல்ல வேணும்? வால்ன்றது என்ன? வெர்டிக்கலி நிலைக்குத்தானது. அதுல டச் பண்ணிட்டு முட்டிட்டு தான் நிக்கும் இந்த கலண்டரை மாட்டினீங்கடா. அதனால on. She hung the calendar on the wall. Again, she hung the calendar on the wall. அவள் அதை யூடியூபில் பார்த்தாள். இந்த யூடியூப் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் டிஜிட்டல் மீடியா. அப்ப சிம்பிளா நாங்க என்ன பயன்படுத்துவோம்? on. She watched it on YouTube. She watched it on YouTube. ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. at. நாங்க என்ன பார்க்க போறோம்? at. இது நாங்க preposition of time பயன்படுத்திக்க atக்கு பின்னாடி a specific time, குறிப்பிட்ட நேரங்கள் வரும். இல்லைண்டா a specific time of the day, ஒரு நாளில உள்ள குறிப்பிட்ட நேரங்கள். அது எப்படி? midnight, night, noon, dawn, dusk. இதெல்லாம் என்ன? நாளின் குறுகிய பகுதிகள். மிட் நைட்னா உங்களுக்கு தெரியும், நள்ளிரவு 12 மணியை மாத்திருந்தா நாங்க மிட் நைட் என்போம். நோன்டா நண்பகல் 12 மணி. நைட்ன்றத இப்ப சொல்லுவோம் படுக்கைக்குள்ள லாஸ்டா ஒரு ஆளை சந்திச்சுட்டு போய்க்க குட் நைட்ன்னு சொல்லுவோம். டோன்ன்றது அதிகாலை அந்த சூரிய உதய நேரம். அதே மாதிரி டஸ்க்ன்றது சூரியன் அஸ்தமனிக்கிற அந்த பொழுது. அதனால இதற்கு முன்னால எல்லாம் நாங்க என்ன பயன்படுத்துவோம்? at. இதுவே preposition of place ஆவரேக a specific place, குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சுட்டி இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றது. at home, at school, at college, at hospital, at a shop, at the park, இந்த மாதிரி at பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம at the table, மேசை அருகில அப்படியே நிக்கிற மேசையோட மேசை. at the corner, at the entrance, at the door, இந்த மாதிரியும் பயன்படுத்துவோம். அப்ப குறிப்பிட்ட இடங்களுக்கு. இப்ப நாங்க உதாரணங்கள் பார்க்க உங்களுக்கு இதை பற்றி நல்ல தெளிவான விளக்கம் கிடைத்து விடும். வாங்க பார்க்கலாம். அவள் அவர்களை 4 மணிக்கு சந்தித்தாள். She met them. இந்த 4 மணின்றது ஸ்பெசிபிக் டைம். at 4 o'clock. She met them at 4 o'clock. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She met them at 4 o'clock. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே படிக்கிறோம், அப்ப வாய் விட்டு சொல்லி கதைச்சு பழகணும். Again, amazing. அடுத்த உதாரணம், நான் வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இப்பதான் பார்த்தனாங்க at home. I'm at home. I'm at home. Again, I'm at home. நாங்கள் விருந்தில் இருந்தோம். கடந்த காலம். We were at the party. We were at the party. Again, we were at the party. நாய் கதவருகில் நிற்கிறது. The dog is at the door. The dog is at the door. ரொம்ப இலகா இருக்கா? எல்லாரும் மறுமுறை சொல்லுங்க. Very good. The dog is at the door. நான் அங்கு நள்ளிரவில் சென்றடைந்தேன். நான் அங்க சென்றடையக்கல அந்த டைம் என்ன? நள்ளிரவு, குறிப்பிட்ட நேரம். சிட்டியா midnight 12 o'clock. I reached there at midnight. I reached there at midnight. இப்போ நாங்க பிரதான சொற்களை, அதாவது பிரதான prepositions பார்த்து முடித்து விட்டோம். மற்ற முக்கிய prepositions-ஐயும் அவற்றின் அர்த்தங்களையும் பார்த்து விடுவோம். நாங்க முன்னால கொஞ்சம் படிச்சிருந்தானே, டிரெக்ஷனை குறிக்கிறது, லொகேஷன் குறிக்கிறது, அந்த மாதிரின்னு சொல்லி அதுல ஒரு சில முக்கியமான ப்ரொபோசிஷன்களுக்கு அத்தியாவசியமா ஆரம்ப நிலை பயிலுனரா இருந்தா கூட சிறிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவைதானே, அதுகளை பார்ப்போம். ஷீலா மாலாவுக்கும் ரமாவுக்கும் இடையில் உட்கார்ந்தாள். எங்க உட்கார்ந்தா? மாலாவுக்கும் ரமாவுக்கும் இடையில், 2 பேருக்கு இடையில். Sheila sat between Mala and Rama. Sheila sat between Mala and Rama. அடுத்த பாப்பம், எங்கட வீடு பாடசாலைக்கும் தபால் அலுவலகத்துக்கும் இடையில் இருக்குது. Our house is between the school and the post office.
எல்லாரும் மறுமுறை சொல்லி பாருங்க. our house is between the school and the post office. ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்தார். அப்ப மாணவர்கள் என்பது 2 பேர் கொண்டதா? இல்ல. அப்ப நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில ஆசிரியர் உட்கார்ந்தார். இங்கு நாம் among என்பது பயன்படுத்துவோம். என்ன சொல் பயன்படுத்துவோம்? among. இடையில், ஏதாவது 2க்கு இடையில் என்றால் between பயன்படுத்துவோம். நிறைய பொருட்களுக்கு இடையிலோ நிறைய மனிதர்களுக்கு இடையில என்றவாறு அப்படி அமையல among என்பது பயன்படுத்துவோம். The teacher sat among the children. The teacher sat among the children. அடுத்த உதாரணம், அவர்கள் மரத்தின் கீழே விளையாடினார்கள். They played beneath the tree. They played beneath the tree. மரத்தின் கீழே அப்படின்னா அந்த மர நிழல்ல விளையாடுறாங்கன்னு அர்த்தம். பூனை மேசைக்கு அடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்ப என்ன, கடந்த காலத்துல நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு செயலை பற்றி சொல்கிறோம். The cat was sleeping under the table. மேஜைக்கு அடியில். The cat was sleeping under the table. The cat was sleeping under the table. ரொம்ப இலகா இருக்கா? நாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவன் ஆற்றினுள் குதித்தான். இங்க குதித்தல் என்பது ஒரு அசைவ குறிக்கிற சொல்லு. மூமெண்ட் ஒன்று இருக்கு. அதே நேரம் திசை கொண்டது. ஏதோ ஒரு திசையில தானே அசைய போறோம். அப்போ ஆற்றினுள் என்னும் போது into என்பதை பயன்படுத்துவோம். He jumped into the river. He jumped into the river. அடுத்து நாங்க பாப்போம், நான் பூங்காவை சுற்றி நடந்தேன். அப்ப நடக்கிறதுன்றது மூமெண்ட குறிக்கிற சொல்தான். பூங்காவை சுற்றி around. I walked around the park. Again, I walked around the park. அப்போ மைதானத்தை சுற்றி நடந்தேன் என்றா எப்படி சொல்லியிருக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. Well done. அடுத்த உதாரணம், பறவை மரத்தை நோக்கி பறந்தது. அப்ப பறத்தல் என்பது ஒரு அசைவை கொண்ட சொல். மூமெண்ட குறிக்கும். மரத்தை நோக்கி அப்ப திசையையும் சொல்லிட்டோம். The bird flew towards the tree. Fly, flew. Past form. The bird flew towards the tree. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. The bird flew towards the tree. நாம் காட்டின் ஊடாக நடந்து சென்றோம். காட்டின் ஊடாக, through. We walked through the jungle. We walked through the jungle. இப்ப இதுவே குறுக்காக என்று சொன்னால் எப்படி வந்திருக்கும்? across என்பது பயன்படுத்துவோம். எப்படி? across. Last but not least, கடைசியா நாங்க by என்பதை பற்றி பார்ப்போம். by என்றால் ஆல், இல் அப்படி என்றெல்லாம் அர்த்தம் பெறும். For all mode of transportation, எந்த வகையான டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தாலும் அதுக்கு நாங்க by என்பதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பாப்போம். I went by train. They came here by bus. He reached at the station by car. அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தா என்ன, அல்லது பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தா என்ன, எழும்பி நடமாடக்கூடியதா இருந்தா என்ன, இல்லாட்டி உட்கார்ந்து மாத்திரம் போகக்கூடியதா இருந்தா என்ன, we can use by. They transported it by ship. Again, திருப்பி எல்லாத்தையும் சொல்லி பாப்போம். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. I went by train. They came here by bus. He reached at the station by car. They transported it by ship. அடுத்து நாங்க பாப்போம். அது என்னால் செய்யப்பட்டதால். It was done by me. It was done by me. கதவு அவனால் பூட்டப்பட்டது. The door was locked by him. The door was locked by him. ரொம்ப இலவா இருந்துச்சா? இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I will help you. அல்லது ஏதாவது விடயம் தொடர்பாக மேலதிக விளக்கம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியிருப்பின் அவற்றையும் கமெண்ட் பண்ணுங்க. I will make a video for that. இப்போ உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி. இங்க நீங்கள் into
in, by, across, on, at போன்ற prepositions பயன்படுத்துங்க. I have given you 6 sentences with blanks for preposition. I will read it for you. உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்க இப்பவே கமெண்ட் பண்ணுங்க சரியான பொருத்தமான preposition. நம்பரை போட்டு கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஃபுல் சென்டென்ஸையும் கமெண்ட் பண்ணலாம். He was born blank 2010 ஒரு வருடத்தை குறிக்கிறது. He was born blank 2010 ஒரு வருடத்தை குறிக்கிறது. She is waiting blank the entrance. She is waiting blank the entrance. நுழைவாயில். You can travel blank a ship. You can travel blank a ship. We swim blank the river. We swim blank the river. The frog jumped blank the well. The frog jumped blank the well. They went to Canada blank the airplane. They went to Canada blank the airplane. Don't hesitate to comment. தயக்கப்படாங்க. பிள்ளை வருமா சரி வருமா அப்படின்னு எதுவும் யோசிச்சு தயக்கப்படாங்க. பிள்ளை விட்டு திருந்தினீங்கன்னா ரொம்பவே மறக்காம இருக்கு. அதே நேரம் டோன்ட் இக்னோர் த கமெண்ட் செக்ஷன். தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியமாயும் இருக்காங்க. பிகாஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். மொழி என்றது நாங்க எப்பவுமே பயிற்சி செய்துட்டே இருக்கணும். அப்ப தெரிஞ்சதுண்டு அலட்சியமும் செய்யாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது என்பதை தெரிவிப்பதற்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி உதவி செய்யுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Let me meet you in day 8 video at 7 p.m.